மாமா ஹாய் சில்லன்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அருமையான ஒரு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட ஒரு பாயசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி சோறு, கொஞ்சம் புளி சோறு, கொஞ்சம் எலுமிச்சை சோறு, உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3 பேர் சாப்பிட்டாங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. எனக்கும் அம்மாக்கும் வெளியே போயிட்டோம். நாங்க இது சாப்பிடல, செஞ்சு வச்சுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் போயிட்டு வரோம். எங்க போயிருந்தோம் பூஜா, சொல்லி பார்க்கலாம். இண்டஸ் வேலி 10th இயர் ஆனிவர்சரி போயிருந்தோம். 10 வருஷம் ஆச்சா இண்டஸ் வேலி. பாருங்க, எல்லாமே நம்ம வீட்டில் இண்டஸ் வேலி பாத்திரங்கள் தான் இருக்கு. அது என்ன சொல்ற, சந்தோஷமா இருந்துச்சு அங்கே போயிட்டு பார்த்துட்டு. நம்மளோட இன்ஃப்ளூயன்சர் இல்லாமல் அங்கே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த பாத்திரங்கள் பயன்படுத்திட்டு உண்மையாக அதோட ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேடா, நம்ம ஒரு நல்ல ஒரு பொருள் நம்ம ப்ரமோட் பண்ணிக்கிறதுல நம்மளுக்கும் ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே அந்த நாள் போனதே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அவங்க அந்த ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு 2 பேரும் பல லட்சங்களில் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதை விட்டுட்டு ஒரு ஆரோக்கியம், மக்கள் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தொழில் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அது என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ கைகோர்த்து ஒரு பிஸ்னஸ் இத்தனை வருஷம் பண்ணி இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்காங்க. அவங்களோட வேல்யூ எவ்வளோன்னு 200 கோடி வந்து அவங்களோட, அது என்ன இந்த வருஷம் டர்ன் ஓவர் வந்து 200 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட 300 பேர் வேலை செய்கிறாங்களாம். பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. நமக்கு ஒரு 7 பேரை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுதுன்றப்ப அவ்வளோ பேரை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. நிறைய பேர் கூட பேசணும். நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்க. அந்த பாப்பா பேர் என்னடா, ஜெயா டிவியில் ஒர்க் பண்ணுறாங்களே, பவித்ரா சுந்தர், அவங்க வந்திருந்தாங்க. நிறைய பேரை பார்த்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், ஒருத்தர் மாதிரி. நல்லா என்ஜாயாக சாப்பிட்டோம். நல்ல ஒரு சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லஞ்ச் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேற என்ன பட்டு, அவ்வளோதான். யாரோ நேற்றுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன அவங்க சித்தி சித்தப்பாவுக்கு தானே ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சீக்கிரமாக வந்து குணம் ஆகணும். நான் பார்த்தேன் அந்த கமெண்ட்டில். சீக்கிரம் அவங்க உடல்நிலை சரியாயிட்டு வெகு சீக்கிரம் அவங்க வந்து எழுந்து நடமாடணும். அதுக்கு வந்து நான் வேண்டிக்கிறேன். நிறைய பேர் போய் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சீக்கிரம் குணமாயிடணும்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுற, நேரம் எப்போதும் நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கிறது இல்லை. வெளியே பார்த்து போயிட்டு வாங்க எல்லாருமே. வாழ்க வளத்துடன். பாய் பாய்.